கலி அரக்கன் எப்படி மக்களை அடிமையாக்கினான் என்று உங்களுக்கு தெரியுமா? மகாபாரதத்துல கிருஷ்ணர் இறந்த பிறகு கலியுகம் ஆரம்பிக்க போகுது. இந்த உலகத்தை விட்டு போகலாம்னு பாண்டவர்கள் மோட்சத்தை தேடி போவாங்க. பாண்டவர்கள் போறதுக்கு முன்னாடி அர்ஜுனனின் பேரனான பரீட்சித்த அஸ்தினாபுரத்துக்கு அரசனை அறிவிச்சிட்டு போவாங்க. பாண்டவர்கள் போனதும் கலி அரக்கன் இந்த பூமியில அதர்மத்தை ஆரம்பிக்க தோன்றுவான். இதை கண்ட பரீட்சித் கலி அரக்கனோட போர் செய்யலாம்னு தயாராவாரு. பாண்டவர்களின் வாரிசை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கலி அரக்கன் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு பரீட்சித் கிட்ட சரணடைந்து விடுவான். இதனால பரீட்சித் கலி அரக்கனை கொல்லாம அப்படியே விட்டுருவாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கலி அரக்கன் பரீட்சித் கிட்ட, அரசே நான் வாழ்றதுக்கு ஒரு இடம் சொல்லுங்க, நான் அங்க போய் இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்ட பரீட்சித் கலி அரக்கன் வாழ ஒரு 10 இடத்தை சொல்லுவாரு. அதுல சில இடங்கள் சூது விளையாடும் இடம், மது அருந்தும் இடம், பெண்களை அவமரியாதை செய்யும் இடம், பிராணிகளை வதைக்கும் இடம் போன்றவைகள் அடங்கும். உடனே கலி அரக்கன், உங்க மக்கள் யாரும் நான் வாழும் இந்த 10 இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்படியே காலங்கள் போக மக்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு போட்டி போறாம துரோகம் என கலி அரக்கன் இருக்கிற இடத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கலி அரக்கன் மனதில் வஞ்சம் கொண்ட மக்களோட மனசுல போய் உட்கார ஆரம்பிப்பான். இப்படிதான் கலியுகம் ஆரம்பிக்கும்.